ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது எங்களுடைய காஞ்சிபுரம் ட்ரிப்போட மினி விளாக். ஒருத்தருக்கு ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைலாக இருக்குல்ல. ஆமாம், வெளியே போகணுன்னா போதும் ரொம்ப குஷி ஆகிடுவான். போகிற வழியில் ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த இளநீ கடையில் நின்றுட்டுருந்தோம். அப்போ பின்னாடி வியூ பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்னூண்டாக ஒரு குட்டை மாதிரி இருந்தது. இந்த மாதிரியான வியூ எல்லாம் சிட்டிக்குள்ளே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போது அங்கே நின்றுட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் இருந்த இந்த பழைய கோயில்ஸ் பற்றி நாங்கள் கேட்டோம். என்ன இதுங்க, இது ரொம்ப பழைய பில்டிங்காக தெரியுது அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, சரஸ்வதி அம்மன் கோயில் பக்கத்தில் விநாயகர் கோயில். நாங்கள் உள்ளே போகலாமான்னு கேட்டோம். அங்கே தாராளமாக போகலான்னு சொன்னோடனே ஓகே, கூட்டிகிட்டு போய் காட்டலாம். ஏன்னா சரஸ்வதிக்கு தனி ஒரு கோயில் இருக்கிறது ரொம்ப ரேராக நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும். அதனால் சரி போய் கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், எனக்கு உள்ளே போகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா யாருமே இல்லையே, இது ரொம்ப பழமையான ஒரு பாலடைஞ்ச கோயில் மாதிரி இருக்குது அப்படின்னும்போது அவர் தான் ரொம்ப தைரியமாக போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நம்ம கூட்டிகிட்டு போய் காட்டினா தான் அவங்களுக்கும் என்ன ஏதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். உண்மையாகவே சொல்லணுன்னா உள்ளே போனோடனே ஒரு குட் வைப் இருந்தது. அதே மாதிரி ஒரு டிவோஷ்னல் ஃபீல் கொடுத்தது. உண்மையிலே அந்த லொக்கேஷன் ரொம்ப அழகாக இருந்தது. சுற்றி ஒரு மரம் மாதிரி வச்சு ரொம்ப அற்புதமாக இருந்தது. எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி இருந்தால் டெய்லி போயிடுவேன். அப்படியே பக்கத்தில் சரஸ்வதி அம்மன் கோயில் போயிருந்தோம். பட் எங்களுக்கு நிஜமாகவே ஒரு டவுட் இருந்தது, சரஸ்வதி கோயில் செப்பரேட்டாக இருக்கா அப்படின்னு. நீங்கள் கேள்விப்பட்டிருந்தா அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இதான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அப்போ அங்கே போனோடனே எல்லோரும் செவுத்தில் ஃபுல்லாக எழுதி வச்சுருந்தாங்க. கிருஷிதா கேட்டால், இது என்னம்மா அப்படின்னு. ரோல் நம்பர் இதெல்லாம் எழுதி வச்சா நம்ம பாஸ் ஆகிடுவோன்னு ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் நானும் சின்ன வயசில் பண்ணியிருக்கேன். எங்கேயாவது சரஸ்வதி அம்மன் கோயில் பார்த்துட்டோன்னா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு நாள் படிக்கிறோமோ இல்லையோ காலையில் போய் சாமியை கும்பிட்டுட்டு நம்மளோட ரோல் நம்பர் எழுதி, கடவுளே நான் ரோல் நம்பர் மறந்தாலும் மறப்பேன், ஆனால் நீ மறந்துடக்கூடாது சரியா, என்னை எப்படியாவது பாஸ் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு தான் வருவோம். ஸோ அப்படிங்க போகும்போது கவி சக்கரவர்த்தி கம்பர் அவங்களுக்கும் திருமதி நிகர்த்தவள்ளி அவங்களுக்கும் இருந்ததையும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அப்போ பாப்பா நானும் எழுதிக்குவான்னு கேட்டால், ஷியோராக எழுதிக்கோ அப்படின்னு சொன்னேன். பட் இது தப்பு தான், கோயிலில் இந்த மாதிரி பண்ணுறது. பட் நம்பிக்கை தானே. அப்புறம் இங்கே நல்லபடியாக கும்பிட்டோம். உண்மையாகவே அழகாக இருந்தது. ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, காசு இருந்தால் தான் மதிப்புன்னு. காசு இருந்தால் தான் கடவுளுக்கு கூட மதிப்புன்னு எனக்கு இந்த கோயில் பார்க்கும்போது உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப ஃபீலாக இருந்தது.